உன் நினைவில் சங்கமிக்கும் என் இதயம், அது உன் வழியை பின்தொடரும் வாழ்வில் நிதம், பின்தொடரும் வாழ்வில் நிதம். உன்னுறவினில் வழி பிறந்தது, உண்மை அன்பின் சுவை தெரிந்தது, தன்னலத்தின் தலையறிந்தது எந்தன் இயேசுவே. உன்னுறவினில் வழி பிறந்தது, உண்மை அன்பின் சுவை தெரிந்தது, தன்னலத்தின் தலையறிந்தது எந்தன் இயேசுவே. உன் வழியினில் நான் நடந்திட, உன் வழியினை நான் தொடர்ந்திட, உன்னுடலும் குருதியுமே உறுதி தந்தது. உந்தன் அன்பின் எல்லை இல்லையே, உன் நினைவில் துன்பமில்லையே, உந்தன் அன்பின் எல்லை இல்லையே, உன் நினைவில் துன்பமில்லையே. உன் நினைவில் சங்கமிக்கும் என் இதயம், அது உன் வழியை பின்தொடரும் வாழ்வில் நிதம், பின்தொடரும் வாழ்வில் நிதம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதர சகோதரி, இந்த கல்வாரி திருப்பலிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைத்து நிற்கின்றேன். இன்றைய நாளில் ஆண்டவருடைய ஆசிரை கேட்டு நிற்போம். எங்கள் குடும்பங்களுக்காக, நாங்கள் செய்யும் தொழில்துறைகளுக்காக ஆண்டவர் தாமே எங்களோடு இந்த எங்களை வழிநடாத்த ஆசிர்வதிக்க வேண்டும் என்று திருப்பலியில் மன்றாடுவதோடு, முக்கியமாக யாருக்கெல்லாம் மன்றாட நினைக்கின்றோமோ அவர்களை நினைத்து மன்றாடும், யாரெல்லாம் எங்களிடம் மன்றாட்டு கேட்கின்றார்களோ அவர்களுக்காகவும் இத்திருப்பலியில் மன்றாடி நிற்போம். சகோதர சகோதரிகளை, தூய மன நிகழ்ச்சிகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்ளுவோம். எல்லாம் இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரு. கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரு. ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, வீழ்ச்சியுற்ற உலகையும் திருமகனின் தாழ்ச்சியினால் மீண்டும் நிலை நிறுத்தினீரே. அதனால் பாவத்தின் அடிமைத்தனத்திலிருந்து நீர் விடுவித்த நம்பிக்கையாளருக்கு புனித பேரின்பத்தை தந்து அவர்கள் என்றும் நிலையான மகிழ்ச்சி அடைய செய்தருள்வீராக. உம்மோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற நம் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்துவின் பெயராலே உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாது, இஸ்ரவேல் எனப்படும். ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 32, இறைவசனங்கள் 22 முதல் 32 நிறைவு பெற. யாக்கோபு எழுந்து தாம் 2 மனைவியரையும் 2 வேலைக்காரிகளையும் புதல்வர் 11 வரையும் அழைத்து கொண்டு யாபோக்கு ஆற்றின் துறையை கடந்தார். அப்படி அவர்களை ஆற்றை கடக்க செய்தபோது தமக்கிருந்த அனைத்தையும் அனுப்பி வைத்தார். யாக்கோபு மட்டும் இவ்வாறு தனித்திருக்க ஒரு ஆடவர் பொழுது விடியும் மட்டும் அவரோடு மெற்போரிட்டார். யாக்கோபை வெற்றி கொள்ள முடியாது என்று கண்ட அந்த ஆடவர் அவரது தொடை சந்தை தொட்டார். யாக்கோபு அவரோடு மெற்போரிடுகையில் தொடைச்சந்து இடம் விலகியது. அப்பொழுது ஆடவர், என்னை போகவிடு, பொழுது புலரப்போகிறது என யாக்கோபு, நீர் எனக்கு ஆசி வழங்கினால் ஒழிய உம்மை போக விட மாட்டேன் என்று மறுமொழி சொன்னார். ஆடவர்,
உன் பெயர் என்ன என அவர், நான் யாக்கோபு என்றார். அப்பொழுது அவர், உன் பெயர் இனி யாக்கோபு எனப்படாது இஸ்ரவேல் எனப்படும், ஏனெனில் நீ கடவுளோடும் மனிதரோடும் போராடி வெற்றி கொண்டாய் என்றார். யாக்கோபு அவரை நோக்கி, உன் பெயரை சொல்லும் என்றார். அவர், என் பெயரை நீ கேட்பதேன் என்று அந்த இடத்திலேயே அவருக்கு ஆசி வழங்கினார். அப்பொழுது யாக்கோபு, நான் கடவுளின் முகத்தை நேரில் கண்டும் உயிர் தப்பி பிழைத்தேன் என்று சொல்லி அந்த இடத்திற்கு பெனியேல் என்று பெயரிட்டார். அவர் பெனியேலுக்கு அப்பால் சென்றவுடன் கதிரவன் தோன்றினான். தொடை விலகியதால் அவரும் நொண்டி நொண்டி நடந்தார். அதன் பொருட்டு இஸ்ரவேலர் இந்நாள் வரை தொடைச்சந்து சதைநாரை உண்பதில்லை. ஏனென்றால் அந்த ஆடவர் யாக்கோபின் தொடைச்சந்து சதைநாரை தொட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 17 இறைவசனங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவை. உங்கள் பல்லவியாக, நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். ஆண்டவரே, என் வழக்கின் நியாயத்தை கேட்டருளும், என் வேண்டுதலை உற்று கேளும். வஞ்சகமற்ற உதட்டினின்று எழும் என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும். நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். முன்னிலையில் நின்று எனக்கு நீதி கிடைக்கட்டும், உம் கண்கள் நேரியென காணட்டும். என் உள்ளத்தை ஆய்ந்தறியும், இரவு நேரத்தில் என்னை சந்தித்திடும். என்னை புடமிட்டு பார்த்திடும், தீமேதையும் என்னிடம் காண மாட்டீர். என் வாய் பிழை செய்யக்கூடாதென உறுதி கொண்டேன். நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். இறைவா, நான் உம்மை நோக்கி கூப்பிடுகின்றேன், ஏனெனில் நீர் எனக்கு பதிலளிப்பீர். என் பக்கமும் செவியை திருப்பியருளும், என் விண்ணப்பத்திற்கு செவி சாய்த்தருளும். உமது வியத்தகு பேரன்பை காண்பித்தருளும். உம்மிடம் அடைக்கலம் புகுவோரை அவர்களுடைய எதிரிகளிடமிருந்து உமது வலக்கரத்தால் விடுவிப்பவர் நீரே. நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். உமது கண்ணின் மணியென என்னை காத்தருளும், உம்முடைய சிறகுகளின் நிழலில் என்னை மூடிக்கொள்ளும். நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உம்முகம் காண்பேன். விழித்தெழும் போது உமது உருவம் கண்டு நிறைவு பெறுவேன். நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். நானோ நேர்மையில் நிலைத்திருந்து உமது முகம் காண்பேன். நல்ல ஆயன் நானே, நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கின்றேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன. அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 9 திருவசனங்கள் 32 தொடங்கி 38 முடிய. அக்காலத்தில் பேய் பிடித்து பேச்சிழந்த ஒருவரை சிலர் இயேசுவிடம் கொண்டு வந்தனர். பேயை அவர் ஓட்டியதும் பேச இயலாதவர் அவர் பேசினார். மக்கள் கூட்டத்தினர் வியப்புற்று, இஸ்ரவேல் இப்படி ஒருவரும் கண்டதில்லை என்றனர். ஆனால் பரிசேயர்
இவன் பேய்களின் தலைவனை கொண்டு பேய்களை ஓட்டுகிறான் என்றனர். இயேசு நகர்கள் சிற்றூர்கள் எல்லாம் சுற்றி வந்தார். எங்கும் அவர்களுடைய தொழுகை கூடங்களில் கற்பித்தார். விண்ணரசை பற்றி நற்செய்தியை பறைசாற்றினார். நோய் நொடிகள் அனைத்தையும் குணமாக்கினார். திரண்டிருந்த மக்களை அவர் கண்டபோது அவர்கள் மேல் பரிவு கொண்டார். அவர்கள் ஆயிரில்லா ஆடுகளைப் போல அலக்களிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். அப்பொழுது அவர் தம் சீடரை நோக்கி, அறுவடை மிகுது, வேலையாள்களோ குறைவு. ஆகையால் தேவையான வேலையாள்களை தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்றார். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இனி நாங்கள் ஆண்டவர் ஒரு புதிய இனத்திற்கு பெயர் சூட்டுவதை நாங்கள் பார்க்கலாம். யாக்கோபு இனிமேல் யாக்கோபு எனப்படாது, உன் பேர் ஈஸ்ராயல் எனப்படும் என்று ஈஸ்ராயல் அந்த குலத்துக்கே ஈஸ்ராயலுக்கே இன்று பேர் வைக்கும் நாளாக இந்த முதல் வாசகம் அமைகின்றது. இன்றைய நற்செய்தியை நாங்கள் சற்று ஆராய்ந்து பார்க்கும்போது இன்றைய நற்செய்தியில் பல விடயங்களை இயேசு எடுத்து காட்டுகின்றார். ஒன்று, இயேசுவின் பணி, அதாவது அந்த பணியானது பல பணிகளை கொண்டதாக இருக்கின்றது. ஒரு பணி அல்ல. மக்களுக்கு நற்செய்தியை எடுத்து சொல்லுவது, மக்களுக்கு அவர்களுடைய நோய் நொடிகளை குணமாக்குவது, பேய்களை ஓட்டுவது, அவர்கள் வாழ்வை திறம்பட அவர்களுக்கு எல்லாவற்றையும் எடுத்து சொல்லுவது இயேசுவுடைய பணியாக நாங்கள் பார்க்கலாம். அதை இன்று அழகாக இயேசு செய்வதையும் அதை எடுத்து காட்டுவதையும் நாங்கள் பார்க்கலாம். இதுக்கு எப்படித்தான் என்னதான் செய்தாலும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும், நல்லது செய்கிறதுக்கு எதிராக கதைப்பதற்கு. அதை நாங்கள் நிப்பாட்ட முடியாது. எந்த மனிதனும் இந்த உலகத்தில் நாங்கள் எங்கு சென்றாலும் நல்லது செய்வதற்கு கெட்டது சொல்லி கொண்டவே இருப்பும் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும். அதை நாங்கள் எங்கும் பார்க்கலாம். ஆலயங்களிலும் வீடுகளிலும் நாங்கள் எங்கு பணி செய்தாலும் அவர்கள் ஒரு கூட்டம் இருந்து கொண்டு அதுக்கு எதிராகவே எதுவும் சொல்லி கொண்டிருப்பார்கள், அவர்களை இகழ்ந்து கொண்டே இருப்பார்கள். எனவே இங்கேயும் நாங்கள் பார்க்கலாம், இயேசுக்கு எதிராக, இயேசு செய்யும் பணிக்கு எதிராக அந்த பேய்களை ஓட்டும் போது சொல்லுகின்றார் பரிசேயர், இவன் பேய்களின் தலைவனை கொண்டே பேய்களை ஓட்டுகிறான் என்று சொல்லுகின்றார். இயேசு அதை கவனத்தில் கூட எடுக்கவில்லை. ஏனென்றால் அவர்கள் இருக்கிற வைத்தறிச்சல்ல, அவர்கள் இருக்கிற இயேசு செய்யும் பணியை கண்டு அவர்களால் பொறுத்து கொள்ள முடியவில்லை. அன்பார்ந்தவர்களே, அது நிஜமான வாழ்க்கையிலும் நிஜம். நாங்கள் அவர்களை கண்டு எங்களுடைய வாழ்வை நாங்கள் அதற்காகவே நாங்கள் யோசித்து கொண்டிருந்தால் ஒன்றுமே செய்ய முடியாது. பணியின் போது பல எதிர்ப்புகள் வரும், கஷ்டங்கள் வரும், துன்பங்கள் வரும். துயரங்களுக்குள்ளே தான் ஆண்டவருடைய வார்த்தையை, பணியை, அவர் செய்யும் போதனை மட்டுமல்ல அனைத்து விதையும் செய்யும் போது அதற்கு எதிராக நிறைய நாங்கள் அதற்கு முகம் கொடுக்க வேண்டும் என்பதை இயேசு இங்கு அழகான முறையில் எடுத்து காட்டுகிறார். தனது வாழ்விலும் அதை அனுபவிக்கின்றார். எனவே இயேசு அதை கேட்டு இன்னும் போய் சிற்றூர்கள், அங்கிருந்த நகர்கள் எங்கும் போய் கற்பிக்கின்றார். தொழுகை கூடங்களில், அவர்களுடைய தொழுகை கூடங்களிலே கற்பிக்கின்றார். விண்ணரசை பற்றி எடுத்து சொல்லுகின்றார். நற்செய்தியை பறைசாற்றுகின்றார். நோய் நொடிகள் குணமாக்குகின்றார். அங்கிருந்த மக்களை அவர் பார்க்கும்போது அவர் பரிவு கொள்ளுகின்றார். அதாவது ஆடுகளை இந்த ஆடுகள், ஆயனை இல்லாத ஆடுகள் பரிவு கொள்ளுகின்றார். அவர்கள் அலக்களிக்கப்பட்டு சோர்ந்து கிடக்கின்றார்கள் என்றால் சரியான முறையில் வழிநடத்த யாருமே இல்லை. அங்கு இருந்தவர்கள் எல்லாம் தனக்கென்று வாழ்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். எனவே இயேசு இங்கு எங்களுக்கு எடுத்து காட்டுவது, யாரெல்லாம் தன்னை தாழ்த்தி தனக்கென்று வாழாமல் மற்றவர்களுக்கென்று வாழ மக்களை அவர் கண்டுபிடிக்கவில்லை. அந்த பரிசேயர்களுக்கோ சதுசேயர்களுக்கோ அங்கு வேலை செய்த குருக்களோ யாருமே அந்த மக்களை பார்த்து ஒன்றுமே செய்யாத முறையில் தான் இயேசு சொல்லுகின்றார். அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல அலக்களிக்கப்பட்டு சோர்ந்து காணப்பட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு சரியான வழியை காட்ட யாருமே இருக்கவில்லை. எனவே இயேசு சொல்லுவது, மக்களுக்காக அர்ப்பணிப்பது என்பது முழுமையாக நாங்கள் கொடுக்க வேண்டும். அது யாராக இருந்தாலும் அதை இங்கு எடுத்து காட்டுகிறார். தான் வேலை செய்யும்போது அவர் சோர்வடையாமலே அவர்களுக்கு செய்து கொண்டிருக்கின்றார். எனவே அவர் சொல்லுகின்றார், உண்மையான
அந்த வேலையாள்களை ஆண்டவர் அழைத்து நிற்கின்றார். அதாவது அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் அறுவடைக்கு தேவையான தமது அறுவடைக்கு அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள் என்று சொல்கிறார். எனவே அழைத்தல், உண்மையான அழைத்தல்கள் இருக்க வேண்டும். குருக்களாக வருவது மட்டுமல்ல, அது உண்மையான ஒரு அழைத்தலாக இருக்க வேண்டும். யாராக இருந்தாலும் மக்களுக்காக தங்களையே வருத்தி, மக்களுக்காகவே மக்களுக்குள்ள இருந்து சேவை செய்யும் உண்மையான பணியாளர்களை அழைத்து நிற்கின்றார் ஆண்டவர் இயேசு. எனவே அன்பார்ந்தவர்களே, இது ஆண்டவருடைய அழைப்பு மட்டுமல்ல, அவருடைய பணியின் தொடர்ந்து ஆற்றும் ஒரு செயலாக அமைகின்றது. அவருடைய மக்களுக்காக, இது என் மக்கள் அல்ல, ஆண்டவருடைய மக்கள் என்று நாங்கள் மனதில் கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு தனது வாழ்வு முழுவதும், அந்த இருந்த காலம் முழுவதும் முழுமையாக அர்ப்பணித்தார். அவருக்கு ஒரு கொஞ்ச நேரம் கூட இருக்க இல்லையான், தலை சாய்த்து கூட உறங்க கூட இடமும் கூட இருக்க இல்லைன்னு சொல்லப்படுகின்றது. எனவே அவ்வளவு அவர் சேவையில் அமர்ந்திருந்தார், பணியில் அவர் கொடுத்திருந்தார். தன்னோட உயிரை கொடுக்கும் வரை அவ்வளவு பணியில் அமர்ந்திருந்தார். எனவே அந்த அழைப்புக்கு நாங்கள் அழைக்கப்படுகின்றோம். எனவே நாங்களும் ஆண்டவருக்கேற்ற வாழ்வு வாழ, அவருக்குள் வாழ, அவருடைய பணியை புரிந்து வாழ வரம் கேட்டு தொடரும் திருப்பலியிலே பக்தியோடு நாங்கள் மன்றாடுவோம். அன்பின் இறைவா, திரு அவையில் பணிபுரியும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் அனைவரும் உம்மில் இன்னும் ஆழமாக வேரூன்றி வாழவும், இறைவார்த்தையின் வழி தங்கள் வாழ்வை கொண்டு நடத்த தேவையான அருளை இவர்களுக்கு அளித்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் ஆண்டவரே, எங்கள் மனங்களில் அன்பும் இரக்கமும் நிறைந்திடவும், பிறரன்பு கொண்டவர்களாகவும் எங்கள் வாழ்க்கை மாறிடவும், தூய ஆவியின் வழிநடத்தலை பெற்று எங்கள் வாழ்வை நடத்திட அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நல்வழி காட்டும் தெய்வமே இறைவா, இளமையின் துடிப்பினால் எதிர்கால வாழ்வினை பற்றி எண்ணாமல் தமது எண்ணம் போல் வாழ்வினை கொண்டு நடத்தும் ஒவ்வொரு இளையோரும் பொறுப்பு உள்ளவர்களாகவும், எதிர்கால சமுதாயத்தை நல்வழிப்படுத்துபவர்களாகவும் தங்கள் வாழ்வினை தொடர்ந்திட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மீட்பின் தெய்வமே இறைவா, இத்திருப்பலியில் தொலைக்காட்சி வழியாகவும் இணையதளம் வழியாகவும் பங்கு கொள்ளும் ஒவ்வொரு இறை மக்களும் தமது வாழ்வின் வேண்டுதல்களை பெற்று நலமுடன் வாழ்ந்திட வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடுவோம். வாழ்வளிக்கும் வள்ளலே இறைவா, நீரின்றி எங்களுக்கு வாழ்வது ஆண்டவரே. உமது பிரசன்னத்தில் வாழும் மக்கள் நாங்கள், நீர் வழி நடத்தும் மக்கள் நாங்கள். எங்களுக்கு தேவையானவற்றை அறிந்தவர் நீர் ஆண்டவரே. இதில் இந்த திருப்பலியில் பங்கு கொள்ளும் தொலைக்காட்சியூடாகவும் இணைய வழியூடாகவும் பல முறைகளூடாகவும் பங்கு கொள்ளும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்கள் தேவைகளை உமது விருப்பத்தினால் நிறைவேற்றிடும். இதையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். பலியாக என்னை தந்தே என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவாய். தேவா, உந்தன் பலியாக என்னை தந்தே என்றும்
புனிதர்கள் கூட்டமிங்கே அன்போடு நான் வாழுவேன் சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன் அன்போடு நான் வாழுவேன் சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவேன் நல்லன்பை தேடும் புவி மாந்தர் வாழ என் வாழ்வை பலியாக்குவேன் என் வாழ்வை பலியாக்குவேன். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களிடதும் ஆணைப்பலி எல்லாமல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை, உமது பேரின் மாட்சிக்காக நாங்கள் நேர்ந்தளிக்கும் இக்காணிக்கைகள் எங்களை தூய்மைப்படுத்துவதாக. விண்ணக வாழ்வுக்குரிய நற்செயல் புரிவதில் நாங்கள் நாளுக்கு நாள் முன்னேறி செல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, என்னாலும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவை என்று ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருள் கொடையாலேயே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமையை மீதிப்படுத்தாதெனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகின்றது. ஆகவே வானதூதர் திருளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கு மூற்று. ஆகவே உம்முடைய தூயாவியை பொழுந்தி காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும் எங்கள் திருத்தந்தை 14வது லியோ, எங்கள் ஆயர் ஜஸ்டி ஞான பிரகாசம் ஆண்டகை, எல்லா திருநிலையராகிய அனைவரோடும் அது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் நோக்கடத்தில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியுள்ள ஏற்றலும் எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவர்
கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜோசேவாஸ், அருளாளர் பிரான்சிஸ் ஜோர்டான், புனித அன்னை திரேசால், இவ்வுலகில் உமக்கு வந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்த வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடுப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமலும் திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக, உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் இயேசுவின் அமைதியை நாங்கள் பகிர்ந்து கொள்ளும். உங்கள் அனைவருக்கும் அமைதி உரித்தாக. உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்து களைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரில் நில்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை ஆன்மீக ஜெபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். இதை வாங்கி உண்ணுங்கள், புது வாழ்வு காணுங்கள். இயேசுவின் உடலாக மாறுங்கள். உங்களுக்காக கையளிக்கும் இயேசுவின் உடல் இது. பருகி மகிழும் கிண்ணம் ஒன்று, இனி பகைமையுடன்
இனி உயர்வு தாழ்வு நம்மிலெதற்கு ஒரு கொடி கிளையென நாம் இனி இணைந்து சமத்துவ பயணம் பாரினில் தொடர்ந்து அன்பின் கனிகள் தருவோம். பெருஞ்சுமை சுமந்து சொந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மாண்புக்குரிய கொடைகளால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அதனால் மீட்பளிக்கும் கொடைகளை நாங்கள் என்றும் பெற்றுக்கொள்ள உம்மை இடையுறாது புகழ்ந்தேத்தவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியாரின் ஆசி உங்கள் மீது இறங்கி உங்களோடு என்றும் தங்குவதாக. ஆமென். வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாமரை புகழும் ஹரி என்னும் மலரே மாதரில் மாமணியே. மாமரை புகழும் ஹரி என்னும் மலரே மாதரில் மாமணியே. அமளியாயுதித்து அழகை மிதித்து அவனியை காத்த ஆரணங்கே உருவில்லா இறைவன் கருவினில் மலர உறைவிடம் தந்த ஆலயமே. மாமரை புகழும் ஹரி என்னும் மலரே மாதரின் மாமணியே. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.